இது குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார். ரவீந்திரன் துரைசாமி, உங்களுடைய கருத்து அதிமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து? இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான். தமிழ் மண்ணில் குறிப்பா இலவசங்களுக்கு என்று சுமார் ஒரு 5 விழுக்காடு வாக்குகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் 5 விழுக்காடு வாக்குகள் இலவசத்தை மையமா வச்சு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அந்த லாபம் திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்குது. அதாவது இலவசங்களுக்கு ஆதரவா எம்ஜிஆர் இருந்தாரு, கருணாநிதி அதற்கு எதிராகவே சில கருத்துக்களை முன்வைத்தாரு, ஜெயலலிதா அம்மையார் இலவசங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. இந்த 2 தலைவர்களுக்குமே ஏழை எளிய மக்கள் இலவசத்துக்கு ஆதரவான தலைவர்கள், நம்முடைய நன்மையை கருதக்கூடிய தலைவர்கள் என்ற ஒரு ஆதரவு வளையம் அவங்க பலத்தை தாண்டி ஒரு 5 விழுக்காடு கூடுதலாக கிடைச்சி வந்தது. அந்த ஆதரவு வளையம் கலைஞருக்கு குறைவாகத்தான் இருந்தது. இப்பொழுது அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி அந்த இலவசத்துக்கு ஆதரவான ஒரு தலைவராக மு க ஸ்டாலினும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில அந்த இடத்தை கைப்பற்றி விட்டிருக்கிறார். இன்னைக்கு கூட அவர் எம்ஜிஆரை போன்றுதான் மிகவும் சிறப்பாக பேசியிருக்கிறார். அந்த வகையில இலவசத்திற்கான வாக்குகள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு செல்கிறது என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வந்தவர், அவரும் இலவசங்களை அள்ளிவிடுகிறார். இந்த வகையில் இன்றைக்கு ப்ரோ பிரீபிஸ் இலவசங்களுக்கு ஆதரவான வாக்குகள் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தான் அதிக அளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதேவேளை இந்த தமிழ் மண்ணில் இலவசங்களுக்கு எதிராக நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் இலவசம் என் நாட்டிற்கு கேடு, இவர்களை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவில்லை, இலவசங்களை கூறிய வாக்குகளை வாங்குகிறார்கள் என்ற கருத்தை சொல்லி வருகிறார். இந்த இலவசம் இஷ்யூவே நாம் தமிழர் வெர்சஸ் திமுக என்றுதான் போகும். அதில் இலவசத்திற்கு ஆதரவான வாக்குகளை நாமும் ஒரு பங்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியும் இலவசங்களை பற்றிய அறிவிப்புகளை அள்ளி விட்டிருக்கிறார். மக்களை பொறுத்தவரையில் அந்த இலவசத்திற்கான தலைவர் என்ற இமேஜ் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் முதற்கட்ட அறிவிப்பை நம்ம எப்படி பார்க்கறது? ஏன்னா 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி செங்கல்பட்டு நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்துக்கு வராரு. அந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளை மேடை ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் மக்களை கவருவதற்காக அப்படின்றது அறிவிப்பு பார்க்கறதா? இந்த அறிவிப்பை முதற்கட்ட அறிவிப்பை எப்படி பார்க்கறது? இல்லை, நாங்கள் எங்களை முன்னிறுத்தி எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில இலவசங்களை முன்னிறுத்தி நாங்கள் களமாடுவோம், நீங்க எங்க டேம்ஸுக்கு வாங்கன்னு தான் சொல்றாரு. ஓகே, அதே நேரத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு கடன் சுமை அதிகமா இருக்கு, அதே நேரத்தில் நிர்வாக திறமை இருந்து அதை கையாளணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடம் தான் இலவசத்துக்காக கடனை பற்றிய கவலைப்படாமல் போட்டி போடக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். யார் இதை மூடி மறைத்தாலும் இலவசத்திற்கு எதிராக துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு தலைவராக நாம் தமிழர் சீமான் இருக்கிறார் என்பதை மனச்சாட்சி உள்ள யாரும் நியாயமாக இந்த இடத்தில் பதிவு செய்வார்கள். பலரும் மூடி மறைக்கிறார்கள். இலவசம் நாட்டில் கேடு என்ற ஒரு துணிச்சலான நிலைப்பாட்டை சீமான் எடுத்திருக்கிறார். இந்த வகையில் 2 இஷ்யூஸ், ப்ரோ பிரிபிஸ் ஸ்டாலினுக்கும் இலவச எதிர்ப்பு சீமானுக்கும் ஆதரவாக களத்தில் வரும் என்று நான் ஆணித்தரமாக கருதுகிறேன். நல்ல திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. முதற்கட்டமாக 5 வாக்குறுதிகள் அதிமுக தரப்பில் சட்டப்பேரவை தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டணமில்லாத இலவச பேருந்து பயண திட்டம், அதே நேரத்தில் கிராமப்புறம் நகரப்புறங்களில் வசிப்பவர்களுக்காக இலவச வீடுகள் அரசு தரப்பில் கட்டித்தரப்படும் என்கிற ஒரு முக்கியமான திட்டம், மேலும் 2 திட்டங்களையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம் என்பது 150 நாட்கள், ஏற்கனவே மத்திய அரசு தரப்பில் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த 125 நாட்கள் என்பது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்திருக்கிறார். மேலும் அதே நேரத்தில் பெண்கள் இருசக்கர வாகனம் வாங்குவதற்காக 25,000 ரூபாய் மானிய தொகையாக வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, நீங்க தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அதிமுக தரப்பில் முதற்கட்டமாக 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அம்மா இல்லம் திட்டம் மூலம் நகர்ப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று நகர பகுதிகளிலுமே கூட சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஒரே குடும்பத்தில் வசிக்கக்கூடிய பட்டியலின மக்கள் அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் முக்கிய வாக்குறுதி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
அதன்படி பார்த்தோம் என்றால் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்காக இந்த திட்டத்தை 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மூலம் மகளிருக்கு 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள் என்பது அதிமுக தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் மக்களிடம் சென்று சேருமா, இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் வாக்காக மாறுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 2ஆம் கட்டமாக தேர்தல் அறிக்கை குழுவினர் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மண்டலங்களுக்கு சென்று மக்களிடையே நேரடியாக சந்தித்து அவர்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து வருவதாகவும், அவர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக தேர்தல் வாக்குறுதிகள் என்பது அதிமுக தரப்பில் வெளியிடப்படும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிக அளவில் கடன் சுமை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை செயல்படுத்துவது சாத்தியம்தானா என கேள்வி எழுப்பிய போது நிதி சுமை குறைவாக இருக்கும் சூழலை அதிமுக உருவாக்கியதாகவும், கடனை சமாளிக்கும் திறமை திமுகவிற்கு இல்லை, ஆனால் அதிமுகவிற்கு உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுக அரசால் நிபுணர் குழு அமைத்த பிறகுதான் கடன் அதிகமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், நிர்வாக திறமை இருந்தால் அனைத்தையும் சமாளிக்கலாம் என்ற ஒரு பதிலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மக்கள் நினைக்கக்கூடிய அனைத்தும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.